அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோனோட தான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ போகிறதுக்கு முதல்ல புதுசாக பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நான் இந்த குர்பான் பீஃப் பிரியாணி தான் செய்ய போகிறேன். குர்பான் அரிசி போட்டு அந்த பீஃப் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதோடு உங்களுக்கு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரே சட்டிலே செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதோ அதுபோல். இல்லாட்டி பீஃப் பிரியாணி செய்கிறதுண்ட பீஃபை வேறையாக வேக வச்சு ப்ரெஷர் குக்கர் இல்லாட்டி வேறு சட்டில் வேக வச்சு அப்படி ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் ஒரே சட்டில் இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த பீஃப் பிரியாணி ஸ்ரீலங்கா முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எங்களோட கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி தான். இதில் போடுற அந்த கிழங்குகள் கரையாமைக்கு இந்த பீஃப் எல்லாம் நல்லா எப்படி சாஃப்டாக வெந்திருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நீங்கள் நல்லா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு சட்டி. அதில் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. இது அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பிரியாணி நல்லா பெர்ஃபெக்டாக வரும், அதுவும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதோட ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்த பிறகு அதில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கணும். சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரச்சில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிய விடணும். இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேமை நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, இல்லைனா நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா இப்படி பொரிய விடணும். நீங்கள் வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 4 இருந்தால் போதும். ஏன்னா இந்த வெங்காயம் தான் இந்த பிரியாணிக்கே டேஸ்ட்டை கொடுக்குறது. பிரியாணின்ற வெங்காயம் போட்ட போகிற வெங்காயத்தை நல்லா வதங்க விடணும். பிரியாணிக்கு அந்த வெங்காயம் வதங்குறது தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஒரே அளவில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து அப்படி சேர்த்து அதோட பச்சை வாசனை போகும் அளவுக்கு நீங்கள் இதை வதங்க விடணும். இது நல்லா வதங்கி வர சொல்ல இதுக்கு நீங்கள் இது சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பெரியது சின்னது, நல்லா பழுத்த தக்காளி ஒரு 3-4 சேர்த்துக்கணும். சேர்த்த போகிற இதோட நீங்கள் கருவேப்பிலை ரம்பை உங்களுக்கு ரம்பையில் இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் அதோட ரம்பையோட கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா கலந்துட்ட பிறகு இதோட கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துன்னு அப்போ இதெல்லாம் டக்குன்னு வதங்கிடும். உப்புத்தூள் சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு இதோட பட்டை இலை அது ஒரு உண்டை மட்டும் எடுத்து நீங்கள் 2 அப்படி பிச்சு போட்டுக்கோங்க கையாலே. போட்ட பிறகு இதோட கொத்தமல்லி புதினா இலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இலை மட்டும்தான் இருந்துச்சு, அதை ஒரு கைப்பிடி அளவு சின்னதாக கட் பண்ணி அப்படி சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் மாதிரி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இதுக்கு எந்த கலரும் சேர்க்கல. இந்த பிரியாணிக்கு நான் இதுக்கு ஒரு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன் இந்த எண்ணெயிலே. அது நல்லா கலராகி வரும். எல்லாம் சேர்த்த போகிறவங்க இதை நல்லா கலந்துட்டுக்கணும். அப்படி எல்லாம் கரைஞ்சி இருக்கணும் அந்த தக்காளி எல்லாம் எண்ணெயிலே. நீங்கள் கறிகளுக்கு நீங்கள் தாளிக்கிற டைமுக்கு ஒரு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து கறியை நல்லா தாளித்து பாருங்கள். அப்போ நல்லா கறி கலராக வரும். இதுக்கு நான் சக்தி பிரியாணி மசாலா தான் சேர்த்துட்டேன். அதை இதை சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட மிளகாய்த்தூள் கறி பவுடர் அதோட மஞ்சள் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன். சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். இதெல்லாம் தீஞ்சிராமைக்கு கருகிராமல் இருக்கணும். என்னப்படி முடிஞ்சளவு நீங்கள் கையால் இன்னப்படி நல்லா கலந்துட்டுக்கணும் ஒரு ஸ்பூனால் கரண்டியால். நாங்கள் இந்த பீஃபை பீஃப் மட்டும் இல்லாமல் பீஃபோட இறைச்சியோட முள்ளையும் சேர்த்து தான் இந்த பிரியாணி செய்யணும். அப்போ தான் இந்த பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த இறைச்சியோட முள்ளும் இருக்கணும், இறைச்சி முள்ளும் அப்படி போட்டு தான் செய்யணும் இந்த பிரியாணி. மசாலா பவுடர் எல்லாம் போட்ட பிறகு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இதோட பீஃபை சேர்த்துட்டேன். பீஃப் சேர்த்த போகிற இதெல்லாம் நல்லா எல்லாம் கலந்துட்டுக்கணும். இந்த மசாலாவெல்லாம் நல்லா பீஃபில் படுகிற மாதிரி.
நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணின பொரிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதோட தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இதோட அரை எலுமிச்சை சாறு நீங்கள் புளிஞ்சு ஊற்றிக்கணும். அந்த கிளிப்படி பட்டியில் போல் எல்லாம் சேர்த்து நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியது. ஒரு 20 நிமிஷம் மாதிரி வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பீஃப் எல்லாம் நல்லா வெந்து வரும். இந்த தயிர் வந்து நீங்கள் இப்படி கரைக்கிற டைமுக்கு நல்லா கரையணும். தயிர் எந்த வித துண்டும் இல்லாமைக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இறைச்சியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துன்னு நல்லா பஞ்சு போல் வெந்துருந்து அதோட வந்து இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஆனமெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சுது. இப்போ இதுலேருந்து நான் கொஞ்சம் ஆனத்தை எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் அதை எதுக்குன்னு நான் வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்படி ஒரு 3 கரண்டி மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது பின்னுக்கு தேவைப்படும். இப்போ இதோட வந்து நான் அரிசி சேர்க்க போகிறேன். நான் வந்து சம்பா அரிசி தான் சீரக சம்பா நல்லா ஊற வச்சு இந்த அரை மணித்தியாலம் மாதிரி ஊறின பொருள் அதை சேர்த்துணும். சேர்த்த பொருள் அது வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். அப்படி கலந்துட்ட பொருள் இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கணும். ஏன்னா நாங்கள் முதல்ல கறிக்கும் உப்பு சேர்த்ததால பார்த்து சேர்த்துக்கணும். உப்பு வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா கறிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்ரீலங்கா பிரியாணினா நாங்கள் எப்படியும் உருளைக்கிழங்கு சேர்ப்போம். நான் ஒரு 250 கிராம் மாதிரி உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதோட இந்த டைமில் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் அது நல்லா கரையாமைக்கு அப்படியே இருக்கும். இதை மூடி போட்டு நாங்கள் இதை திரும்ப வச்சுக்கணும் அரிசியை. அப்போ அந்த பிரியாணி வேகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் போகும். நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதித்து வெந்து வரணும். இது வேகும் வரைக்கும் நான் வந்து சிக்கன் 65 மசாலா தடவி வச்சுருந்து நான் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு சைடிஷ் வந்து இந்த சிக்கன் 65 மட்டும்தான் இன்றைக்கி. இப்போ ரைஸை பார்த்தா பிரியாணி வந்து டம் போடுறதுக்கு மாதிரி வெந்து வந்துட்டுது. இந்த டைமில் நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் இல்லைன்னா ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கணும். ஒரு கப் அளவு சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இது அப்படியே இன்னும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிட வேண்டியது தான். இப்போ இதெல்லாம் நல்லா பெர்ஃபெக்டாக நல்லா வந்து இந்த டைமில் தான் நாங்கள் இந்த எடுத்து வச்சிருந்த ஆனம் அதை சேர்த்துக்கணும். சேர்த்து அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஒனியன் உங்களுக்கு வேண்டிய எடுத்து சேர்த்துக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் ப்ளம்ஸ் சேர்த்துருந்தேன். சேர்த்த போகிறோம் இதை அப்படியே மூடி போட்டு டம்மில் போட வேண்டியது தான். இதுக்கு கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த டைமை பார்த்து எங்களுக்கு கேஸ் முடிஞ்சிட்டு அப்போ நான் வந்து விறகு அடுப்புக்கு மாற்றிட்டேன். விறகு அடுப்புக்கு மாற்றின பிறகு அதுக்கு மேலே கொஞ்சம் நெருப்பு தணல் தான் நின்னபடி போட்டு அதை டம் போட்டு எடுத்துட்டேன். இப்போ டம் போட்ட பிறகு எங்களோட பிரியாணின்னு பார்ப்போம். இப்படி தான் இருந்துச்சு. இப்போ திறந்து பார்த்து நல்லா க்ளீனாக இன்னப்படி டம் ஆகி வந்துச்சுது. இப்போ இந்த டம்மை நான் இப்படி உடச்சி காட்டுறேன். நல்லா உதிரி உதிரியாக அடிப்பிடிக்காமைக்கு இருந்துச்சு இந்த பிரியாணி. நீங்களும் இந்த முறையில் இந்த பீஃப் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அந்த கிழங்குகள் அந்தபடி உடையாமைக்கு அந்த இறைச்செல்லாம் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் சாம்பலும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து இதை வந்து நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த பிரியாணி பார்க்க சில விலங்குக்கும் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது குழையாமைக்கு. நீங்களும் இன்ஷால்லா ஒரு முறை இது போல் செஞ்சு பாருங்கள். பீஃப் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக வரும். இதுக்கு வந்து சிக்கன் 65 வச்சுருந்தேன். அதோட வந்து சலாட் இலை வச்சுருந்தேன். இப்போ ஒரு பீஃபை வந்து நான் கையால் வச்சு காட்டேன் எப்படின்ட்டு. நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு அப்படி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.